இந்த வண்டியில் ஒயிட் ஸ்மோக் அண்ட் ப்ளூ ஸ்மோக் ரெண்டுமே வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு கம்ப்ரஸர் சேம்பரில் இன்ஜின் ஆயில் பேர்ன் ஆகி வெளியே வந்துச்சு அப்படின்னா ஒயிட் ஸ்மோக் ப்ளூ ஸ்மோக் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டர்போ சார்ஜரை செக் பண்ணுறேன். ஆயில் லைனோட பைப்பை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ கேஸை வெளியே எடுக்கிறேன். கோரை செக் பண்ணுறேன். கோரில் வந்துட்டு ஷேக் இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டர்போ சார்ஜரில் வந்துட்டு இன்ஜின் ஆயிலோட லைன் வந்துட்டு இன்னும் அவுட் இருக்கும். கோர் வந்துட்டு வீக் ஆகிடுச்சு அப்படின்னா லீக் ஆகும். அந்த ஆயில் வந்துட்டு கம்ப்ரஸர் சேம்பருக்கு தான் போகும். எரிஞ்சு வெளியே வரும்போது வந்துட்டு ஒயிட் ஸ்மோக் ப்ளூ ஸ்மோக் வரும். இந்த சைடு கோரில் தான் வந்துட்டு ஆயில் லீக் ஆகிருக்கு. க்ளீன் பண்ணிவிட்டு நியூவை ஃபிட் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு வேஸ்ட் கெட் டர்போ. கஸ்டமர் வாங்கிட்டு வந்த பாக்ஸில் வந்துட்டு எதுவும் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல. இதில் இருக்க ஓரிங்க்கு வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.